Hello friends, welcome to Abhi Play Takers. இன்னைக்கு ஒரு சின்ன ஹேக் என்னன்னு பார்த்தறலாங்களா. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வாடாமல்லி எடுத்து வச்சிருக்கேன். இந்த வாடாமல்லியில எப்படி ஒன்று வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு நான் இப்போ என்ன யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா ஜஸ்ட் டிஷ்யூ பேப்பர்ங்க. இந்த டிஷ்யூ பேப்பர்ல நீ எப்படி நீ வந்து வாடாமல்லி பால் பண்ண போற அப்படிங்கறதாங்க இந்த ஹேக்கோடைய இதே. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் வாட்டருங்க. நம்ம இந்த டிஷ்யூ இருக்குல்ல அது வந்து ரொம்ப லோ குவாலிட்டி டிஷ்யூ தான் நான் எடுத்திருக்கேன். இந்த டிஷ்யூவை வந்து நம்ம என்ன பண்ண போனோம்னா இப்படி ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஹோல்ட் பண்ணி கொஞ்சம் தண்ணி விடும்போது நம்மளுக்கு வந்து இது நல்லாவே இப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பால் டைப்ல ஆயிடும். நம்ம தெர்மாக்கோல் பால் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. நம்ம ஜஸ்ட் இந்த பாலிவே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இதை வந்து ஜஸ்ட் நம்ம இப்படி பண்ணையில உங்களுக்கு வந்து நல்லா நனைஞ்சிருது இல்லைங்களா, இந்த மாதிரி நனைஞ்சிரும். இதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு டிஷ்யூ பேப்பர் இப்படி எடுத்து நம்ம இதை வந்து ஃபுல்லாக இப்படி வச்சு நம்ம இதை வந்து கவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நம்ம கவர் பண்ணும்போது அந்த மேல் திட்டாக இருந்து இல்லைங்க அது எதுவுமே இருக்காது, உங்களுக்கு வந்து நார்மல் பாலாட் ஆயிடும். ஓகேங்களா, இதை வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைமில் பிளேட் டெக்கரேஷன் பண்ணுறவங்களாகட்டும் இல்லை வந்து நாங்களே வந்து ஓனாக பிளேட் பண்ணுறோம் டெக்கரேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் ப்ரியராகவே நம்ம வந்து இந்த மாதிரி பால்ஸ் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு ஹேக் ஒன்று இருக்குது, அது என்னங்கிறது இதை விட கொஞ்சம் பெரிய பால் வேணும், டிஷ்யூ ஏன் வேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு பதிலாக கொஞ்சம் ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னா இந்த பால் இருக்குல்லங்க, இந்த பால் பர்ஃபெக்ட் ஷேப்ல இருக்குல்ல, இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லெமனுங்க. இந்த லெமன் இருக்கு இல்லைங்களா, இந்த லெமனை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துட்டு இது ஜஸ்ட் இப்படி உள்ள வச்சு நம்ம இதை வந்து இப்படி கசக்கிடுறோம். ஓகேங்களா, கசக்கில வந்து உங்களுக்கு க்ளூ ஸ்டிக் வந்து நல்லா பிடிச்சிக்கும் அந்த இதில் இப்படி நான் ரெண்டு வச்சு இப்படி கசக்கிக்கிறேன். ஓகேயா, கசக்கிட்டு ஜஸ்ட் கொஞ்சம் லிட்டில் வாட்டர் வந்து இது பண்ணி நல்லா நம்ம இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பால் கிடைச்சிடும். ஓகேங்களா, இதை வந்து நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ண விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம ட்ரை பண்ணி விட்டுருங்க. நான் வந்து மார்னிங்கே வந்து இதை வந்து இது மாதிரி ரொட்டேட் பண்ணி ஜஸ்ட் இதில் தான் பண்ணியிருந்தேன், டிஷ்யூ பேப்பரில் தான் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நான் வந்து பால் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, இந்த பாலில் நம்ம எப்படி வந்து ஸ்டிக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி நீங்கள் வந்து இதை வாடாமல்லி பால் பண்ணுங்கள், அப்படி இல்லை அப்படின்னா பிஸ்தா கவரோடு வரும் இல்லைங்க, அந்த தோலோட மேல்தோட அதோட பண்ணுங்க. இப்போ பாதாமில் பண்ணுறேன், பட் வந்து பாதாம் விற்கிற விலைக்கு நம்ம அந்த அளவுக்கு வந்து ஃபுட்டை ஏன் வேஸ்ட் பண்ணணும், அதனால நம்ம வந்து பிஸ்தா பால்ல பண்ணிங்கன்னா உங்களுக்கு லுக் வைஸ் சூப்பராக இருக்கும். பிஸ்தால அந்த ஓடோட பண்ணுங்க, அப்படி இல்லை அப்படின்னா வாடாமல்லியில் வந்து நல்லா பால் பண்ணுங்க, ரொம்பவே கிளாஸி லுக்காக இருக்கும், ரொம்பவே வந்து ரொம்ப எலகண்ட் லுக்காக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வாடாமல்லியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கு இல்லைங்க, இதையை வந்து நம்ம இப்படி எடுத்துட்டு நம்ம வாடாமல்லி மட்டும் வச்சிருக்கோம். ஓகேங்களா, நம்ம இப்போ வந்து க்ளூவில் ஸ்டிக் பண்ணி வைக்கலாம். இங்கே பாருங்க, க்ளூ இப்படி ஸ்டிக் பண்ணிக்கிறோம், பண்ணிட்டு ஜஸ்ட் இதை எடுத்து இப்படி ப்ரெஸ் பண்ணினா போதும், அப்படியே நின்றுக்கும். ஓகேங்களா, இப்போ இதுவே வந்து நம்ம எல்லாத்துக்கும் இப்போ நம்ம எப்படி இங்கே அடுத்து இதை சுற்றியே ஓகேங்களா, நம்ம இதை வந்து அப்படியே சுற்றியே வச்சுட்டு வர்றோம். இதையை சுற்றியே வைக்கல உங்களுக்கு கோணல் மோனலாக போகாது. இப்போ எப்படி கோலை போடுவோங்க அந்த மாதிரி இதை வந்து இப்படியே சுற்றியே வச்சுட்டு வருவோம். இந்த மாதிரி காஞ்சதெல்லாம் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு லுக் வரும். இப்போ இதையை சுற்றி நம்ம வைக்க போகிறோம்.
அப்புறம் இன்னொரு ஹேக்குங்க, இந்த மாதிரி க்ளூ ஸ்டிக்கை வந்து உங்களுக்கு தீந்துருச்சு அப்படின்னா ஜஸ்ட் வந்து இதில் ஒரே ஒரு இப்படி பஞ்ச் பண்ணால் லைட்டாக க்ளூ வருது இல்லைங்களா, இதே நீங்கள் வெளில விடும்போது அது போய் அப்படியே பிடிச்சிக்கும். இங்கே பாருங்க எப்படி வந்திருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி லுக் வருங்க. எங்கிட்ட வாடாமல்லி பூ தீந்துருச்சு, இருக்கிறத மட்டும் வைக்கிறேன். ஓகேங்களா, உங்களுக்கு இந்த மாதிரி பால் வந்து நம்ம கடையில் போய் தெர்மாக்கோல் பாலெல்லாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. நம்ம இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சே நம்ம வந்து டெக்கரேஷன்ஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து நீங்கள் ஒரு ஸ்டிக் பண்ணணும், ஒரு ஸ்டாண்டார்டாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் குத்தி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இதுக்கு ஹோல் வந்து ஃபஸ்ட்டே போட்டு வச்சுருங்க. ஹோல் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதோடவே ஈஸியாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு இந்த பால் இப்போ தானே நம்ம இது செஞ்சோம், ஓரளவுக்கு ஹீட் ஆகிடுச்சு. நம்ம இதில் வந்து பாதாமில் எப்படி அந்த பால் பண்ணலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. இது அவ்வளோ ரொம்பலாம் ட்ரை ஆக வேண்டியதில்லை, இந்த அளவுக்கு ட்ரை ஆனாவே போதும். நம்ம இதுலேயே ஸ்டிக் பண்ணி காட்டுற பாருங்கள். இதில் இந்த பிளெண்ட் பார்ட் இருக்கு இல்லைங்க, இது வந்து ஷார்ப்பாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் பிளெண்ட் ஆகி இருக்கும். அதை வந்து நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாக வைக்கிறோம். ஓகேங்களா, வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இதையை சுற்றி நம்ம இப்படி வைக்கிறோம். அதே மாதிரி எடுத்துட்டு நீங்கள் அதை கொஞ்சம் சாச்சாப்பில் இப்போ தெரியுதுங்களா, வி ஷேப்பில் நான் வச்சுருக்கேன். அதே மாதிரி இதைய வி ஷேப்பில். ஓகேங்களா, இந்த மாதிரி வைக்கணும். இந்த பாதாம் எடுத்த அது கூட ஒட்டியே பட் வந்து வி ஷேப்பில். இப்போ மறுபடியும் பண்ணிட்டு ஒவ்வொரு பாதாமா நம்ம இப்படி நிற்க வைக்கணும். ஒரு ஃப்ளவர் டைப்பில் நம்ம இதை கொண்டு வர போகிறோங்க. உங்களுக்கு தெரியுதா இந்த மாதிரி அழகாக வந்திருக்குன்னு? ஜஸ்ட் ஒரு ஃப்ளவர் ஆட்டவே இருக்குது. பட் வந்து இது நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாங்கிறது தான் என்னோடய சஜஷனிங்க. நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக பிஸ்தா வந்து அந்த இதோடைய தோலோடையே வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வேஸ்ட்டாக போகாது. நம்ம அந்த தோலை மட்டும் ஸ்டிக் ஆகிக்கிறத எடுத்துகிட்டு நம்ம உள்ளே இருக்கிற ட்ரை ஃப்ரூட்டை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஏன்னா ட்ரை ஃப்ரூட்டெல்லாம் ரொம்பவே காஸ்ட்லியாக வருதுங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போகிறோம், அதுவும் இல்லாமல் எடிபிளாக இருக்கணும். நம்மளுக்கு அவங்களுக்கு வந்து அடுத்தவங்க பொருளை வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லைங்களா. அவங்களுமே வந்து நம்மளுக்கு சீர்தட்டை பண்ணல அது வந்து வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நினைப்பேன். இப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம்.